ஹாய், நான் ராம்கி டேரக்டர் பேசுகிறேன். நம்ம தமிழ் ஃபிலிம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிக்க வர பசங்களுக்கு டைரக்ஷன் மட்டுமே நம்ம சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இருக்கிற 24 கிராஃப்ட்டுமே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, நாளைக்கு இவங்க டைரக்டர் ஆகும்போது இருக்கிற எல்லா கிராஃப்ட்டுக்கும் வேலை இவங்க தான் சொல்லணும். அந்த வேலை இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ இவங்களுக்கு அந்த வேலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றையும் போய் கற்றுக்க முடியாது. ஒன்றையும் கற்றுக்கணுன்னா ஒன்றுக்கு ஒரு பீஸ் இருக்குது. மற்ற எல்லா இன்ஸ்டியூட்லையுமே நீ கேமரானா கேமரா மட்டும் தான் போய் படிக்க முடியும். டைரக்ஷன்னா டைரக்ஷன் மட்டும் தான் படிக்க முடியும். ஆக்டிங்னா ஆக்டிங் மட்டும் தான் படிக்க முடியும். அது மட்டும்தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒன்றுக்கு தனித்தனி பீசஸ். நாம் அப்படி பண்ணுறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு டைரெக்ஷன் மட்டும் கற்றுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு இப்படி கற்றுக்கிட்டுன்னு போயிட்டே இருந்தால் அவன் வயசு அதிலே போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவங்களால டைரக்டர் ஆக முடியாது. அதனால் ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் அப்படின்னு தான் நம்ம அதுக்கு பேர் வச்சுருக்கிறோம். இந்த கோர்ஸுக்குள்ளே வரவங்களுக்கு அந்த டைரக்ஷன் சம்மந்தப்பட்ட கதை, திரைக்கதை, வசனம், அதுக்கப்புறம் அந்த கேரக்டேஷன்ஸ், அப்புறம் ஷெடியூலு, லொக்கேஷன், பிரேக் டவுன் எல்லாத்தையுமே போட்டு ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக பண்ணுற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். இது மட்டும் போதாது அப்படிங்கிறதுனால தான் அடுத்து ஆக்டிங். இந்த ஆக்டிங்னா நாளைக்கு ஒரு 10 பேர் நிற்கிறாங்க ஸ்க்ரீனில் அப்படின்னா, 10 பேர் ஒருத்தன் பிச்சைக்காரன் இருப்பான், ஒருத்தன் ஆட்டோ டிரைவர் இருப்பான், ஒருத்தன் பணக்காரன் இருப்பான். ஒருத்தர் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத இந்த டேரக்டர் போய் நடித்து காமிச்சா தான் அவங்களால நடிக்க முடியும். அவங்க எல்லாருமே இவரை எதிர்பார்த்து தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆக்டிங் ஸ்கில் ஒரு டேரக்டருக்கு வேணும். அதை நம்ம சொல்லி கொடுத்துறோம். அப்புறம் அந்த எடிட்டிங் நாலேஜ் தெரிஞ்சால் தான் நாளைக்கு எடிட்டர் போய் நம்ம வேலை ஆக முடியும். இல்லைன்னா எடிட்டர் அவருடைய இஷ்டத்துக்கு பண்ணுவார். அவருடைய இஷ்டம்னா கதையை தான் பண்ண போகிறாரு. பட் அவருடைய ஐடியாக்களை அதிகமாக கொடுப்பாரு. அது வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுற பவர் நமக்கு தெரியணும். அதே போல் மியூசிக், என்ன பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் வேணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் அதை கேட்டு வாங்க முடியும். இதே போல் டப்பிங் பேசும்போது என்ன மாடுலேஷன்ஸ் வேணும், அது ஒரு சீனுக்கு எத்தனை மாடுலேஷன்ஸ் வேணாலும் நம்ம பேச முடியும். எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு இப்படி தான் வேணும்னு அங்கே சொல்லி கேட்டு வாங்கக்கூட அந்த டேலண்ட் அந்த டேரக்டர் இருக்கணும். அந்த டப்பிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் எஃபெக்ட்டு, சவுண்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பாட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷூட் பண்ணும்போது அந்த சாங் என்ன பேட்டர்னில் வேணும். இப்போ பாரதிராஜா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் ஒரு மாதிரி இருக்கும். சங்கர் படங்களில் ஒரு மாதிரி இருக்கும். பாலா படங்களில் ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாமே டைரக்டரோட தாட்ஸ் தான். அதே போல் ஷூட்டில் நீங்கள் எப்படி வாங்கணுன்ற விஷயம்னு சொல்லி கொடுத்துருவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன வாங்கணுன்றது சொல்லி கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஃபுல் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி டிசைன் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், சோசியல் மீடியாவில் போய்ட்டு, அதாவது பணத்தை கொடுத்து சோசியல் மீடியாவில் பண்ணுறது ஒன்று, பணம் இல்லாமல் பண்ணுறது ஒன்று. அது எப்படிலாம் நம்ம பணம் இல்லாமல் பப்ளிக்கிட்ட இதை போய் சேர்க்க முடியும் அப்படின்ற கான்செப்ட். அதுக்கப்புறம் இதை விற்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் கொண்டு போக முடியும், எங்கெங்கெல்லாம் வைக்க முடியுமா, முடியாதா, தோக்குமா, ஜெயிக்குமா இப்படின்ற விஷயங்கள் அடிப்படையாக எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸு சொல்லி கொடுத்துறோம். தனித்தனி பீஸ் வாங்குறது கிடையாது. இது நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. சினிமாவில் யாரும் தோற்றுடக்கூடாது, எல்லா விஷயத்தையும் சின்ன காசில் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸு. விருப்பப்படுறேங்க, இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.